எப்படி போச்சு? கஷ்டமா போச்சு சார். உங்களால ரொம்ப கஷ்டம் தெரியுமா? திவாகர் கேக்குதா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? முன்னாடி நிக்கிறது, கத்துறது, தமிழ்நாடு ஜனங்க பார்த்துட்டே இருக்காங்க. இந்த விஜய் சேதுபதிட்ட பேசுறது, சோழ இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு கத்துறீங்க? பார்க்க முடியலைங்க. இது உங்களுடைய சொந்த போனு, உங்களுடைய சொந்த வீடியோ இல்லைங்க. அது உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு 2 வாரம் பண்ணுவாரு. ஒரு கேமுக்குள்ள வருவார்னா நான் வந்ததே அதுக்கு தானா? அதுக்கு எதுக்கு வரணும் உள்ள? நீங்க முதல்ல கேட்டாதானங்க தெரியும். வாய் வேலை செய்யற மாதிரி காதும் வேலை செய்யணும்ல. ஒரு விஷயத்தை பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார், பேச விட மாட்டேங்க சார். நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க சார். உங்க கிட்ட டிஸ்கஷன் யாருமே வச்சுக்க முடியல சார். எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கிறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, அவங்க பயப்படுறாங்க. நீங்க மட்டும் தான் உண்மையை பேசுறீங்க. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இவர்கிட்ட ஒரு மீட்டரோட போயிருக்காரு உள்ள. உங்க தராதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு அவரு. எல்லாருக்கும் கை தட்டாதீங்க. நீங்க உங்களுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது கை தட்டுறதுக்கு. என்னடி இது சார்? வா போன்னு பேசுறாங்க சார் அந்த சார். மத்தவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நீங்க யாரு சார் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா சார். உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார். என்ன சார் தராதாரம்? நீங்க யாரு சார் இன்னொரு தகுதி தராத சொல்றதுக்கு? யார் சார்? உங்க கருத்தை சொல்லுங்க சார். என்ன சொல்லாதீங்க சொல்லுங்க சார். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ரீல்ஸ் பண்ண வேணாம்னு சொல்ல எனக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லணும். ஆனா அதுக்கு மட்டுமே நீங்க போல அது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஃபேக்ட் 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 ஃபேக்ட். புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இடம் அந்த வார்த்தை வரக்கூடாது. இன்னொருத்தருக்கு தகுதியும் தராதாரத்தை நிர்ணயிக்க பண்றது நீங்க ஆள் கிடையாது சார். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. நீங்க பண்றதுல மக்களை பார்க்க விடாம துரத்தி விடுறீங்க. அதையாவது தெரியாதான் தெரியல. நீங்க நல்லா தான் ஆர்கியூ பண்றீங்க. உங்க கருத்தை வைக்கிறீங்க. கருத்தை வைக்கும் போது எப்படி கேட்டுட்டு வைங்க. புரிஞ்சதா? உட்காருங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கிறோம், அவர் மட்டும் யூனிஃபார்ம்ல இல்லாம இருக்காரு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன். பிளஸ் கிட்ஸ் பாக்குற ஷோன்றதுனால சரி பேர் பாடி ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத தாண்டி கூட கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வீட்டுல வேற யாரெல்லாம் சட்டை இல்லாம சுத்தினான்னு சொல்லுங்களேன். அவர் மட்டும் தான் இருந்தாரா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? FJ பனியனோட சுத்தும் போது தெரியலையா? கமருடன் சட்டை இல்லாம சுத்தும் போது தெரியலையா? அப்பாடா. எல்லாரும் என்ன தேய்ச்சிட்டு குளிக்கும் போது அப்ப தெரியலையா அது கிட்ஸ் பாக்குற ஷோன்னு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ரீல்ஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பின்னாடி இருந்து கிண்டல் பண்றீங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. திவாகர் தான் பார்க்கல, நாங்களாம் பார்த்தோம்ல. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. நடிப்பு பேசும்போது உங்களுக்கு அது ப்ரொஃபஷன். உங்களுக்கு வந்தா ரத்தம், இன்னொருத்துக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி தான் இல்ல? உங்களை நீங்க மதிக்கிற அளவுக்கு இன்னொருத்தரையும் மதிக்கணும்ல, அப்படிதானே? திவாகர் தகுதி தராதாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு, நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாம சொல்றீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வினோத், என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. சொல்லுங்க. அவர் பாவம் 1 வருஷம் தான் ஃபேமஸ், நீங்க 20 வருஷம் ஃபேமஸ் வேற. 20 வருஷம் ஃபேமஸா இருக்கிறவர் இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பாரு இல்ல? அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி இருக்கும். அவரு பின்னாடி இருந்து அவரை டீஸ் பண்ணலாமா? நான் வேணும்னு பண்ணல சார். சண்டைக்கு போனீங்க தானே? சாரி சாரி வேணாம் சார். இந்த ஷோல இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப
கனி நீங்க சொல்லுங்க கனி. திவாகர் சட்டை போடலாம பண்ணும்போது அது தப்பா இருக்கு அப்படின்னா மத்தவங்களாம் சட்டை இல்லாம சுத்தும் போது இது வரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லிருக்கீங்க மத்தவங்க கிட்ட? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எல்லாத்துக்கும் சொல்லல சார். ஆனா நான் என்கிட்ட அந்த இது மாதிரி நீங்க கொஞ்சம் ஒரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது இருக்கு சார், நீங்க கொஞ்சம் பாத்துக்கலாம்ல அப்படின்னு என்னோட கருத்தை தான் சார் நான் முன் வச்சேன். ஆக்சுவலி பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஐயோ நீங்க கருத்து வச்சீங்க, கை தட்டுங்க, பாராட்டுகள். ஆனா அந்த கருத்தையே மத்தவங்கிட்ட வைக்கலன்னு தான் கேள்வி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? யாரா இருக்கட்டும் உங்களுக்கு தர்ம சங்கடமா இருந்தா சொல்லிட்டீங்கன்னா சட்டை போடாம வர்றவங்கள இல்லப்பா உங்களுக்கு பேர் சொல்லிடுங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அன்பையும் மரியாதையும் நான் வரவேற்கிறேன், சிறப்பு. ஆனா அது எல்லாத்தையும் சமானம் கொடுங்க, எல்லாத்தையும் சமானம் நடத்துங்க. ஃபேக்ட் 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 ஃபேக்ட். திவாகர் என்ன ஸ்டேட்மெண்ட் அது? கனி அவங்க கிட்ட பதிலுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? சார் எதோட சேர்த்து எதை பேசுறது சார் ஐயோ சொன்னீங்க, சொல்லுங்க திரும்பி. நீங்க மட்டும் எஃப்ஜே கூட எனக்கு அது அநாகரிகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் சார். என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சார் அவங்க இன்னர் வேர் போட்டதுன்றத தமிழ்ல எங்க கொச்சையா அதுக்கு அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். உங்களுக்கு அது தப்பா படுதுன்னா நீங்க அதை அந்த சமயத்துல சார் அட்ரஸ் பண்ணணும். அப்பதான் சார் அட்ரஸ் பண்ணும். அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் அதான் தராதரமா இந்த மாதிரி பேசுறதா? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. பிக் பாஸ் கூப்பிடறாருல சார், அப்ப என்ன சார் நீங்க ரீல்ஸ்? நான் வந்து அதுக்கு முன்னாடியே சார் வாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். லூஸ் இல்லனே, மென்டல். அது எண்டிங் மிஞ்சி போனா 30 செகண்ட்ஸா சார் சார் இருக்கும். சார் சார் பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. உங்க ரீல்ஸ்க்கு மத்தியில பிக் பாஸ் கலந்துக்க நீங்க வரல சார், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க சார் நீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்ன சார் காரணம் இது? நான் ரீல்ஸ் பண்ணிருந்தேன், 30 செகண்ட்ஸா இருக்கு. இந்த 10 பேரும் இந்த பிக் பாஸ் இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க பாருங்க என்ன. அவர் 10 முறை கூப்பிட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரவீன் கூப்பிட்டா போக கூடாது. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. நிஜமாவே எனக்கு பொறுமை இல்லை நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கே முடிச்சிருவோம், யார் வெளியே போறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. கலை வரீங்களா? வாங்க, நன்றி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க, போங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்து வாழ்த்து. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்.